மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி எப்போ என்ன நடக்கும், அதாவது மும்மூர்த்திகளில் சிவன் முக்கியமானவராக இருக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சிவன். இதில் பிரம்மா ஆனவர் உயிர்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களையும் படைக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். அவ்வாறு படைக்கப்பட்ட உயிர்களை விஷ்ணு பகவான் காக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். ஆனால் முக்கியமான இடத்துல ஒவ்வொரு உயிரையும் அதனுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து அழித்தல் தொழிலை சிவன் செய்கிறார். அப்படியாப்பட்ட முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் பகவான் ஒவ்வொருவருக்குமே ஒரு தலை விதியை நிர்ணயித்திருக்கிறார். சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, கடன்களெல்லாம் எப்போது முடிவுக்கு வரும், சுகபோக செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் எப்போது வாழ்வீங்க அப்படின்ட்டு சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். குறிப்பாக கிரக நிலைகளை பொறுத்தும் கிரக மாற்றத்தை பொறுத்தும் ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு மாதத்தில் 4 வாரங்கள், அந்த 4 வாரங்களில் ஒவ்வொரு வாரத்துலேயும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சிவன் எழுதிய விதிப்படி தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புதன் பகவான் 10வது இடத்துக்கு அதிபதியாக வருவார். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் பலமாக அமைந்திருந்தால் நல்ல அறிவாற்றல், நினைவாற்றல், எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் போன்றவை யாவும் சிறப்பாக இருக்கும். புதன் பகவானே ஜீவனாதிபதியாக விளங்குவதால் அவர் மிக பெரும் நன்மைகளை உங்களுடைய தனுசு ராசிக்கு நிச்சயம் செய்வார் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. தொழில், உத்தியோக ரீதியாக சிறப்பான உயர்வினை அடைய முடியும். புதன் பகவான் தனக்கு நட்பு கிரகமான சுக்கிரன், சனி சேர்க்கையுடன் லக்னாதிபதி குரு பகவானுடைய பார்வையும் பெற்று அமரும்போது நிலையான தொழில் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் மிக பெரும் நிலையை அடையலாம். அது மட்டுமல்லாமல் புதன் பகவான் பலம் பெற்று சூரியன், செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமைய பெறும்போது அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகளை வகித்து சிறப்பான வருமானத்தை ஈட்ட முடியும் என்று நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். மக்களுடைய செல்வாக்கு காரகன் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் வலிமை பெற்று 10வது இடத்தில் சூரியன், செவ்வாய் இருந்தால் அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கௌரவமான பதவிகள் தனுசு ராசியில் பிறந்த உங்களை தேடி வரும் என்பது சிவன் எழுதிய விதி. அதிகாரமிக்க பதவிகள் அமையும், மக்களிடம் செல்வாக்கு உயரும். உங்களுடைய 10வது இடத்துல சூரியன், செவ்வாய் இருந்தால், புதன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயம் வரும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. அடுத்ததாக மிக முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்திலையும் 4 வாரங்கள், அந்த 4 வாரத்தில் சிவன் எழுதிய விதிப்படி கிரக நிலைகளை பொறுத்து முதல் வாரம் எப்படி அமையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சற்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பொருளாதாரத்தில் நிச்சயம் ஏற்றத்தை காண முடியும். சுய தொழிலில் லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக மாதத்தின் முதல் வாரம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எண்ணி பார்க்காத அளவிற்கு நிச்சயம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கனவை நிறைவேற்றி கொள்ளும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். கல்வி விஷயத்தில் தடைகள் நிச்சயம் வரும். விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. தம்பதியர் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மனதார பேசி தீர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் எந்தவித மாற்றமும் பெருசாக இருக்காது. இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அக்கறையுடன் சரி செய்ய பாருங்க. இந்த முதல் வாரத்தில்
மிக மிக முக்கியமான விஷயமாக இருப்பது குடும்பத்தில் குதூகலம் அப்படின்றது அதிகமாகவே காணப்படும். சுப பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டத்தில் நிகழும். தம்பதியர் இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளெல்லாம் மறைந்துவிடும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் படிப்படியாக உயரத் தொடங்கும் ஒரு காலகட்டமாக மாதத்தின் முதல் வாரம் இருக்கும் என்பது சிவன் எழுதிய விதி. சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு நிதானமும் விழிப்புணர்வும் அதிகம் தேவைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைவலியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. வெளியூர் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் மாதத்தின் முதல் வாரத்தில் விலகிவிடும். ஆரோக்கியத்தில் இன்னும் அலட்சியம் இருக்கக்கூடாது. இந்த முதல் வாரத்தில் கவனமாக இருக்கணும். அதையும் தாண்டி மிக மிக முக்கியமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய ஆசைப்படி இந்த வாரத்தின் இறுதியில், அதாவது ஒவ்வொரு மாதத்தில் அந்த வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா, முதல் வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பொருளாதாரம் உயரும். கை நிறைய பணம் புழங்கும். மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களும் உண்டாகும். தள்ளிக்கொண்டே சென்ற திருமண யோகமும் உங்களை தேடி வருமென்றால் அது மாதத்தின் முதல் வாரத்தில்தான். ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்திலும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தால் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து சிறப்பாக வாழ முடியும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. புதன் பகவானுடன் 9 மற்றும் 12க்கு அதிபதிகளான சூரியன் செவ்வாய் இணைந்து 9, 12 சந்திரன் ராகு போன்ற கிரகங்கள் அமைய பெறும்போது கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய அற்புத அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். அதேபோல புதன் பகவான் பலம் பெற்று அதனுடன் சனி சுக்கிர சேர்க்கை வலிமையாக இருக்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம், வியாபாரத்தில் லட்சமாக சம்பாதித்து கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்றா பூமி, வேளாண்மை, விவசாயம் தொடர்புடைய தொழில், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று பலம் பெறும்போது ஜல தொடர்புடைய தொழில் செய்து கோடிகளில் சம்பாதிப்பீங்க என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. புதனுடன் சனி சேர்க்கை பெற்றால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும், சனி பலம் இழந்திருந்தால் அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். புதன் குரு சேர்க்கை பெறும்போது வக்கீல் தொழிலில் அரசாங்க ஜீவனம் எல்லாம் உண்டாகும். புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமைய பெற்று குருவை பார்க்கும்போது பெண்கள் வழியில் முன்னேற்றமும் நல்ல தன லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும் என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்திலும் வாரத்தின் 2வது வாரத்தில் சிவன் எழுதிய விதிப்படி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பயணங்களின் போது வேகத்தை தவிர்த்து விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மன குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் விலகும். சுய தொழிலில் உள்ளவர்கள் எத்தகைய தடைகளையும் தாண்டி வெற்றி நடை போடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை தேவை, இல்லையென்றால் அவமானப்பட நேரிடும். அரசாங்க துறையில் பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமும் இதுதான். பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். கல்வி விஷயத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையுமே ஒழிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. எனவே கவலைப்படாதீங்க. மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாமே மாதத்தின் 2வது வாரத்தில் மாறிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. சுய தொழிலில் இருப்பவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உயரும் என்பதால் புதிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட மாற்றம், சம்பள உயர்வு போன்றவற்றில் திருப்தியான மனநிலை இருக்கும். கல்வி விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தைரியமான முடிவை எடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்பவர்கள்
இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். திருமண தடைகள் எல்லாம் விலகி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய காலகட்டமும் இதுதான். சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலை எல்லாமே மாறிவிடும். உங்களுடைய அயராத உழைப்பிற்கு ஏற்ற எதிர்பாராத பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த 2வது வாரத்தில் நிச்சயம் இருக்கும். கடன் தொல்லைகளை தீர்க்க இந்த வாரம் உதவும். பொருளாதாரம் உயர துவங்கும். மற்றபடி அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த 2வது வாரத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருந்து விஷ்ணு, ஆஞ்சநேயர், நரசிம்மர் போன்ற கடவுள்களை வணங்கி வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்திலும் 3வது வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் கெட்டி மேலே சத்தம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கேட்கும். இனிமையான ஒரு வாரமாக இது இருக்கும். சுய தொழிலில் இருப்பவங்களுக்கு பொருளாதார நிலை திடீரென ஏறிக்கொண்டே செல்லும். இதனால் லாபத்திற்கு குறைவே இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தடைகள் பல வந்தாலும் அதனை தகர்த்து எறிந்து உங்களுடைய திறமைக்கு உரிய பலன்களை அனுபவிப்பீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குறைகள் அகன்று குதூகலம் பிறக்கும். ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு நல்ல வரவேற்பு அனைத்து இடத்துலையும் இருக்கும். இதுவரை பட்ட துன்பத்திற்கெல்லாம் நற்பலன்கள் காணக்கூடிய யோகம் இந்த 3வது வாரத்தில் உங்களுக்கு வரும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. மனதில் ஒருவிதமான நிம்மதி குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வெறுப்புகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சுய தொழிலில் உள்ளவர்கள் மனம் போன போக்கில் செல்லாமல் புத்தியோடு சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாரமாக இருக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரம்புக்கு மீறிய செலவுகளும் வந்தாலும் சுப செலவாகத்தான் அமையும். வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காண்பிப்பது நல்லதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. சிரிப்பு சத்தம் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது உங்களுக்கு இருக்கும். தம்பதியினர் இடையே ஒற்றுமை அதிகமாகிட்டும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை குறைவில்லாமல் அனுபவிப்பீங்க. இந்த 3வது வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்திலும் 4வது வாரத்தில் சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். இழுபறியில் இருந்து வந்த சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைந்திடும். குடும்ப வழக்குகளில் வெற்றி காண்பீங்க. சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் படிப்படியான ஏற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஒரே அடியாக அகலக்கால் வைத்து மேலே செல்ல முயற்சிக்காதீங்க. படிப்படியாக கால் வைத்து மெல்லமாக ஏறுங்க. கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். உங்களுடைய அயராத உழைப்பால விண்ணை எட்டக்கூடிய வெற்றியை மாதத்தின் 4வது வாரத்தில் காண்பீர்கள் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. எந்த ஒரு விஷயத்திலையும் அலட்சியம் காட்டாமல் தொடர்ந்து உங்களுடைய 100% உழைப்பை கொடுத்து வாருங்கள். நன்மை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே வீண் சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையென்றால் இந்த காலகட்டத்தில் விரிசல் விழும்.
சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஈடுகட்டும் விதமாக லாபம் அமைந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்றே நினைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக இந்த காலகட்டத்தில் தோன்றினாலும் பயப்படும் அளவிற்கு எதுவும் இருக்காது. இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் அகன்று மகிழ்ச்சி அதிகரிக்க துவங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாம் அடங்கிவிடும். வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகமாகிடும். ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்றே சொல்ல வேண்டும். வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய கனவும் நிறைவேறிவிடும். உயர்கல்வி பயில நினைப்பவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் திட்டமிட்டபடி நிச்சயம் நடக்கும் என்றே சொல்லலாம். பல பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களால் தீர்வு காண முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை தொழுது வந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக பரிகாரமாக பைரவருக்கு செவ்வரளி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்க. உங்களுக்கு ஏற்றமும் மிக பெரும் மாற்றமும் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்றது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி எப்போ என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவன் எழுதிய விதிப்படி தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.